ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, முதல்ல காமன் மேன்னால இந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரியல் எஸ்டேட் வாங்க முடியாது. இப்ப நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா, பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்குறீங்கன்னா, காலி மனை வாங்குறீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒதுக்குப்புறமா அல்லது ரொம்ப தூரத்தில தான் வாங்க முடியும். அப்பதான் வந்து ஓரளவுக்கு ஒரு 5 லேக்ஸ் 10 லேக்ஸ்க்குலாம் கூட கிடைக்கும். ஆனா, அந்த 5 லேக்ஸ் 10 லேக்ஸ்க்கு எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்ததுன்னா, அதோடைய குரோத் வந்து நமக்கு தெரியவும் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ்ல எல்லாரும் எங்கேயோ வாங்கினவங்க வந்து இப்பயும் சொல்றது, "சார் வாங்கினது வாங்கின மாரியே இருக்கு. எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. என்னால விற்க கூட முடியல." அப்படிங்கிறது வந்து காலி மனைய பொறுத்தவரையும். வேறஸ் நீங்க வீடு அல்லது அபார்ட்மெண்ட் அல்லது சிட்டிக்குள்ள வாங்குறீங்க அப்படின்னதுன்னா, அதுக்கு நெறைய பைசா குடுக்கணும். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ரூ. 50,00,000 ரூ. 1,00,00,000 நீங்க பே பண்ணணும். ரூ. 1,00,00,000 அதோடைய விலை. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு 20% நம்ம கையிலேருந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறமா இஎம்ஐ கட்டணும். ஸோ அந்த மாரி அதோட இல்லாம ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரை என்னன்னா, நம்ம நெனைச்ச போது விற்க முடியாது. அதாவது லிக்விடிட்டி அப்படிம்பாங்க. இப்ப நீங்க தங்கம்னா, அக்ராஸ் த கவுண்டர் போய் நகை கடையிலயோ அல்லது பேங்க்லயோ குடுத்து பணத்த வாங்கிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்னா நீங்க குடுத்த உடனே பணத்த வாங்கலாம். ரியல் எஸ்டேட் இப்ப நீங்க வாங்கணும்னா, ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க. ரூ. 20,00,000க்கு வாங்கியிருக்கீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டிருக்கீங்க. அது 50,00,000ன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ரேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல சார் ரூ. 50,00,000லாம் கிடையாது. யாராவது சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அது வந்து ரூ. 35,00,000 வேணா விற்க முடியும்" அப்படிம்பாங்க. ஸோ நீங்க கேட்டது 50, நீங்க விற்க போனீங்கன்னா அது ரூ. 35,00,000. இந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கும். அந்த ரூ. 35,00,000க்கும் உடனே உங்களுக்கு பையர் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப என்னன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து நமக்கு தேவம்போது விற்கணும்னா, அது அந்த மார்க்கெட் பிரைஸ விட கம்மியா குடுத்தா தான் தேவம்போது விற்க முடியும். அல்லது நீங்க வச்சுட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் தேடி, "சார் உங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும். இந்த சமயம் வேணும்." அப்படிங்கும்போது ப்ராபபிலி கெட் அ ஃபேர் பிரைஸ். பட் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.